எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஹதீஸ் கலையில் வந்து சஹீ லைஃப்னு இருக்குது. இப்போ இமாம்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு விஷயத்த வந்து சஹீன்னு சொன்னால் அவங்க லைஃப்னு சொல்லிடுறாங்க. இப்போ பொதுமக்கள் ஐயா நாங்கள் என்ன பண்ணோம், அதை வந்து எப்படி எடுத்துக்கிறது? அது சஹீன்னு எடுத்துக்கவா லைஃப்னு எடுத்துக்கூடா? அந்த ஹதீஸ் கலையை பற்றி இல்மு எங்களுக்கு கிடையாது. அப்போ இதை வந்து நாங்கள் எப்படி இதை எடுத்துக்கிறது? அப்படி இல்லைன்னா நம்ம யார் எந்தெந்த இதில் இருக்கோமோ அதை பின்பற்றி போயிடலாமா? இது சரியாகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இது ஒரு நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு குழப்பத்தை ஒரு கேள்வியாக அவர் கேட்டிருக்கிறாரு. என்ன கேள்வினா, இப்போ ஹதீஸு, ஒரு ஹதீஸு சரியான ஹதீஸு, ஒரு ஹதீஸு சரியில்லாத ஹதீஸுன்னு சொல்கிறோன்னு வைங்களேன். இந்த சரியில்லாத ஹதீஸுக்கு உரிய அந்த விதிமுறைகள் ரொம்ப கடினமானவை. அதுக்கு நிறைய தகவல்கள் இருந்தால்தான் அதை வந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த அறிவிப்பாளர், அந்த அறிவிப்பாளர், இவர் சந்திக்கலை, அவர் சந்திக்கலை, அவர் இப்படி ஆளு, இவர் அப்படி ஆளு, இந்த மாதிரியான டீட்டெயில்களை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவும் வச்சு தான் ஒரு ஹதீஸு சரியாக தவறான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் வாட்டுக்கு சரியான ஹதீஸுங்கிறீங்க, ஒருத்தர் சரியில்லாத ஹதீஸுங்கிறாரு. இப்படி வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க இயலாது. இந்த ஒரு சரியான ஹதீஸ் இல்லை என்பதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள், சரியான ஹதீஸ் என்பதற்கு உங்களுக்கு எதிராளிகள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் எங்களை போன்ற மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. குறிப்பாக அது சம்பந்தமான நூல்கள் வந்து தமிழில் வரவும் இல்லை. அரபியில் எல்லா நூல்களுமே இருக்கிறது. தமிழ் மொழியில் வந்து ஹதீஸுகள் தான் வந்துருச்சே தவிர அறிவிப்பாளர்களுடைய தராதரம், ஒவ்வொரு அறிவிப்பாளர் யார் என்னங்கிற டீட்டெயில் எல்லாம் சொல்லக்கூடிய நூல்கள் வந்து அரபு மொழியில் தான். 5 லட்சம் பேருடைய வரலாறுகள் இருக்கிறது. அதெல்லாம் எதில் இருக்கிறது? அரபு மொழியில் தான் இருக்கிறது. அப்போ அரபு மொழி தெரியாத நம்ம வந்துக்கிட்டு இதை நீங்கள் சொல்கிற நாங்கள் ஏற்றுக்கிறதா, அவங்க சொல்கிற ஏற்றுக்கிறதா அப்படின்னு ஒரு குழப்ப நிலையில் நம்ம இருக்கும் பொழுது இதை எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது? அப்போ எங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி எடுக்க இயலாது. கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறோம். இதில் எல்லாமே ஒரு அடிப்படையான விஷயத்தை விளங்கிக்கிறணுங்க. என்ன விளங்கணும்னா, இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படி நமக்கு ஆக்கியிருக்கான்னு கேட்டால், எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். குர்ஆனில் உள்ள வசனம் என்ன? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எந்த ஒரு ஆத்மாக மனிதனாக இருந்தாலும் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு அவன் என்ன செய்தான் என்று அல்லாஹ் பார்ப்பானே தவிர, அவன் சக்திக்கு மீறக்கூடிய நிலையில் ஒரு நிலைமையை அவன் சந்திப்பானேயானால் அதில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவனை வந்து கேள்வி கேட்க மாட்டான். இப்போ வந்து இந்த ஹதீஸை பற்றி நாங்கள் ஒன்று சொல்கிறோம், இன்ன ஆள் சரியில்லை, 3வது வரக்கூடிய இந்த ஆள் இப்ராஹிம்ங்கிற ஆள் வந்து பொய் சொல்லக்கூடியவர், அதுக்கு என்னென்ன ஆதாரம் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு 3வது அறிவிப்பாளரை பற்றியும் தெரியாது, அவர் பொய் சொல்கிறாருன்னு நாங்கள் சொல்கிறோம்ல, அதனுடைய குறிப்புகளும் உங்களுக்கு தெரியாதுங்கும் போது இப்போ உங்களால் அதை அறிந்து கொள்ள சக்தி இல்லை. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன இல்லை, இப்போ நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு தெரியலை, சக்தி இல்லை. அப்போ நீங்கள் ஏன் போய் அரபியெல்லாம் கற்று அறிவிப்பாளர் பற்றியெல்லாம் தேடி அவர் சொன்னது கரெக்டா என்று ஏன் கண்டுபிடிக்கலன்னு எல்லாம் கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? ஏழலை. ஏழாத ஒன்றை எல்லாம் நம்மள்கிட்ட கேட்பானான்னா கேட்கவே மாட்டான். அப்போ என்னன்னு கேட்டால் அது ஏழாது. ஆனால் ஏழுமானதுன்னு ஒன்று இருக்குதுல்ல, ஏழாதுங்கிற அதுதான் ஏழாத தவிர ஏழுமானதுன்னு ஒன்று இருக்குது. எது ஏழும் அந்த அளவுக்கு நீங்கள் செய்யணுமா இல்லையா? செய்யணும். எது உங்களுக்கு ஏழும்னு கேட்டால், இந்த அறிவிப்பாளரை பற்றி நாங்கள் ஒன்று சொல்கிறோமா, மாற்று கருத்தில் யாராவது மறுப்பாங்கல்ல, மறுக்கிறவங்கள்ட்ட போய் இப்படி ஒன்று இருக்குது, இவர் கரெக்டான ஆள் தானாங்கிறது ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதா எது கேளுங்க. அதெல்லாம் இப்போ அவங்க அப்படியே உளருவார், மறுப்பார், பதில் சொல்ல மாட்டார். அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்க, சொல்லியிருக்காங்க, அவர் உண்மையாளர் சொல்ல வேண்டியதானே, உண்மையாளர் சொல்ல மாட்டேங்கிறாரு, அதுக்குரிய ஆதாரம் தரமாட்டேங்கிறாரு. ஒருத்தன் ஒரு ஆதாரத்தை வைக்கிறான், ஒருத்தன் மறுக்கிறான். அப்போ மறுக்கிறவன் என்ன செய்யணும்? அதுக்குரிய ஆதாரத்தை வைக்கிறான். என்ன செய்யறான்? அப்படி தான் சொல்லுவாங்க, இவங்க இதே வேலையை போச்சு இப்படின்ற மாதிரி பதில் உங்கள்கிட்ட சொன்னார்னு வைங்க, மேட்ரு இப்போ இல்லை. இப்படி சொல்கிற ரெண்டில் யார் சொல்கிற உண்மையாக இருக்கும்ன்றது சக்திக்கு உட்பட்டது தானே. உள் விஷயங்கள், டீப்பான விஷயங்கள் உங்கள் சக்திக்கு உட்படாதா இருந்தால் அல்லாஹ் உங்களை கொஸ்டின் பண்ண மாட்டான். எது வரைக்கும் பண்ண மாட்டான்? இந்த நூல்கள்லாம் தமிழ் மொழியில் வந்து பரவலாக ஆகி அனைவரும் தெரியக்கூடிய நிலை வர்ற வரைக்கும் இது சம்மந்தமாக உங்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டான், ஒரே பதில் சொல்லு. யாரெல்லாம் எனக்கு முடியாது, எப்படி முடியும், இவர் யாருங்கிற நான் எங்கே போய் நான் தேடி கண்டுபிடிப்பேன், ஏழாவதை பற்றி ஏன் கேட்குறேன், அவளை கேட்கவே மாட்டான். கேட்டாலும் அல்லாஹ்வுடைய வசனத்தை வச்சு அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு போயிடலாம். அது அப்படி ஒரு இல்லை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ஆனால் என்ன முடியுமோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா இல்லை? உலகத்தில் உலக விஷயங்களில் வரும்போது என்ன செய்யுது, ஒரு வெளிநாட்டிலேருந்து விசா வந்திருக்குது. என்ன வருது, உங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், இன்ன வேலை என்று போட்டு விசா வருது, அரபியில் வருது.
விசா அரபிலான குத்தும், அரபு நாட்டில் உள்ள விசா அரபியில் இருக்குது. நீங்கள் வந்து என்கிட்ட வந்து என்ன செய்கிறீங்க, என்ன கேட்குறீங்க, இது வந்து உங்களுக்கு இன்ன வேலை, இன்ன சம்பளம்னு போட்டிருக்கிறான், 3 மாதத்துக்குள்ளே வரணும்னு போட்டிருக்கிறான், இந்த மாதிரி விவரத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ இதை வந்து எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? உங்களுக்கு அரபி தெரியாது. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்குறீங்க, அவர் அதையே சொல்லுவார். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், முடிஞ்சு வச்சு அதான் முடியும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நமக்கு அரபி தெரியாது, அரபி தெரியாத ஒன்றை நமக்கு அனுப்பி விட்டார்கள், அரபு தெரியாத அனுப்பின காரணத்தால் விசா கிழிச்சு போட்டுருன்னு சொல்லுவோமா? நம்ம சக்திக்கு உட்பட்டு என்ன செய்வோம், இது என்ன அர்த்தம் எங்களுக்கு தெரியாது, நீ சொல்கிற நம்புகிறோம், செக்கிங் பண்ணுற இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்குறோம். அப்போ என்ன செய்யணும், இன்னொரு ஆள் இதையே உறுதிப்படுத்தினார்னா சரி போதும், உள்ள போதான் 2 சாட்சி, நமக்கு தெரியாது அது இருக்குங்கிறாங்க, ஏதாவது அர்த்தம்ங்கிறாங்க, சரின்னு போவோம். இந்த போவோமே தவிர உலகத்தில் அப்போ உலக விஷயத்துக்கு மட்டும் சக்திக்கு உட்பட்டு தானே செய்கிறிய. கோர்ட்லேருந்து சம்மன் வருது, ஆஜராகுன்னு சொல்லி இங்கிலீஷில் வருது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, என்னங்கன்னு கேட்குறேன், உங்களை 8ஆம் தேதி வர சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஆங்கிலம் தெரியாது நீ சொல்லி நான் போகணுமா? நான் ஆங்கிலம் தெரியும் போது போய்க்கிறேன்டா அள்ளிக்கிட்டு போயிடுவான், அவனுக்கு தான் என்ன செய்வான், நாம் வாட்டிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். நான் என்ன பண்ணேன்னு, ஒருவேளை தப்பாகவும் செஞ்சுருக்கலாம்ல, இன்னொரு ஆள்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படி தான் இருக்கான்னு கேட்பேன். ஆமாங்க இருக்குது, ஒன்று பையனுக்கு ரேட் வேறு பாடுவேன், நேரம் போய் கோர்ட்டில் போய் நிற்க போகிறேன். ஒரு வேளை 95% கரெக்டாக இருக்குது, 2க்கு இருக்குன்னு தப்பாக செஞ்சுதான்னு வைங்க. அப்போ திரும்பி வந்து அவங்களை ஏன்டா கோர்ட்டில் கேட்க போகிறேன், சார் இப்படி சொன்னாங்க சார், வந்து சார் வேலையை பார்த்து வந்துட வேண்டிய திருப்பி அப்படி வந்து இதான் மேட்ரு. உலக விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாத மொழியில் விஷயங்கள் வரும் பொழுது எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த ஒரு ரிஸ்க் செய்யணுமா இல்லையா? தெரிஞ்சவன்ட்டு போய் கேட்கணும். அதே நேரத்தில் என்ன செய்றீங்க, அரபியில் விசா வந்திருக்குன்னு வைங்களேன், நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு கந்தசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு அரபி தெரியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர்கிட்ட போய்கிட்டு இதில் என்ன இருக்குது இன்னும் கேட்பீங்களா? வந்திருக்கிற அரபி, இந்த ஆளுக்கு அரபி தெரியாது, அரபி தெரியாது போய் கேட்கலாமா? கேட்க மாட்டீங்க. அப்போ உலகத்தில் எப்படி நம்ம நடக்கிறோம் என்றால் அதுக்கு உரியவர்கள்ட்ட போய் கேட்குறோம், நம்புகிறோம், அவ்வளோதான் முடியுங்கிறதுனால. எனக்கே இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னு வைங்க, கோர்ட்டில் சம்மன் நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன், சம்மன் வருது, எனக்கு ஆங்கிலம் தெரியும், நான் மட்டும் போயிட்டு இருக்க போகிறேன். அப்போ தெரிஞ்சவன் ஒரு மாதிரியாக நடந்து கொள்கிறோம், தெரியாதவன் ஒரு மாதிரியாக நடக்கிறோம் உலகத்தில். அதுதான் மார்க்கத்துக்கு. மார்க்கத்துக்கு என்ன, உனக்கே தெரியும்னா போய் புக்கை பார்த்து ஆய்வு பண்ணி கண்டுபிடி, உனக்கு முடியலைன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ஆய்வு பண்ணு, கண்ணை மட்டும் முடிக்கிறாத, முடிஞ்ச அளவுக்கு இது சரியா, இதை வச்சு சரின்னு கண்டுபிடிச்சிடும். ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அப்படி தான் சொல்லுவாங்க, இதே வேலையை போச்சுங்கிறார்ல, ஆஹா போக்கு நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க, அல்ல கரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம், அல்ல கேள்வி கேட்க மாட்டான். ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்ரு. இந்த மார்க்கம் லேசானது, சக்திக்கு மீறி எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டான் நீங்கள் விளங்கி இருந்தீர்களே, ஆனால் இது ஒரு பஞ்சாயத்தே கிடையாது.